Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம silk thread bangle simple designs எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி சிங்கிள் லைன் குந்தன்ஸ் எப்படி ஸ்டிக் பண்ணி டிசைன்ஸ் மேக் பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு silk thread wrapping bangle வேணும். Next glue pen, glue gum, fevicric gum, next kundan stone. First நான் golden color wrap பண்ண bangle எடுத்துக்கிறேன். அதுல 4x4 சைஸ் ஸ்கொயர் ஷேப் நான் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளூ கம்மில் இந்த பென்னில் லைட்டாக எடுத்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கம் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ கம் வந்து பார்த்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கும் போதே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இப்படியே 1 by 1 நம்ம லாஸ்ட் வரைக்கும் வைக்க போகிறோம். ஒரு ஸ்டோனும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு லைட் ப்ரெஸ் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிக் பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். கம் காயறதுக்குள்ளே நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து வேறு ஐ ஷேப் அந்த மாதிரி எந்த ஷேப்னாலும் யூஸ் பண்ணி டிசைன் மேக் பண்ணலாம். இதே மாதிரி பொறுமையாக வச்சுட்டே வாங்க. நம்ம வந்து கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு கம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங் டிசைன்ஸே இது தான். ஓகே, நீங்கள் வந்து ஈஸியாக இந்த டிசைன்ஸ்லாம் வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேங்கிள் ராப்பிங் வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும்னா அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து நம்ம 1 டேக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ண விடணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். நல்லா இதை வந்து காய வச்சுங்க. 1 டே ஃபுல்லாக காய வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து 3x3 சைஸ் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். பேங்கிள் வந்து 2 to 4 கட். ஓகே, 2 சைஸில் 4 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்ததும் வந்து 4 கட் பேங்கிள் தான். லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா ஸ்டிக் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஸ்டோனை நம்ம இப்படி டர்ன் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம்.
பேஸ் வந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இந்த கார்னர்ல பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அதை அப்படியே டேர்ன் பண்ணி வைக்க போகிறோம். இந்த பேஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வர மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து இந்த கார்னர்ல இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிக் பண்ணுற ஸ்டோன் வந்து இந்த கார்னர்ல பேஸ் இருக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நான் ட்ரையாங்கிள் ஸ்டிக் பண்ணது வந்து பேஸ் இந்த பக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து பேஸ் வந்து இந்த கார்னர்ல இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவா ஸ்டிக் பண்ண போறோம். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவா ஸ்டிக் பண்ணிட்டு வாங்க. நீங்க நியூவா வேற ஏதாவது டிசைன்ஸ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அவங்கவுங்க கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் மேக் பண்ணலாம். நான் ஒரு சிம்பிள் ஐடியா மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிக் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவா இதுக்கான செக் பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா காய வச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பிங்க் கலர் பேங்கிள் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம ஹார்ட் ஷேப்ல எப்படி ஸ்டிக் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கம் அப்ளை பண்ணிடலாம். நான் இப்போ வந்து 5x5 சைஸ் ஹார்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் கண்டினியூஸா நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். கேப் இல்லாம நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். இதுலயும் நான் 4 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். சிங்கிள் லைனுக்கு நம்மளுக்கு 4 கட் பேங்கிள் தான் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டினியூஸா இதே மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு வரலாம். கேப் எதுவுமே இல்லாம இருக்கணும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையா ஸ்டிக் பண்ணணும். இதே மாதிரி நம்ம பேரா பண்ணி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். 2 பேங்கிள் இல்லைன்னா 4 பேங்கிள் அந்த மாதிரி செட்டா போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும். இப்போ நான் வீடியோக்காக நான் ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். நீங்க வந்து செட்டா செஞ்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் கண்டினியூஸா இப்போ ஸ்டிக் பண்ண போறேன். ஸ்டிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். எனக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.